ஆராய்ச்சி பணிக்காக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ். புட்ச் வில்மோர் என்பவருடன் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் பறந்த சுனிதா விண்வெளி நிலையத்தை அடைந்து ஆராய்ச்சியையும் தொடங்கினார். பூமிக்கு திரும்ப கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறால் அது நடைபெறாமல் போனது. இதுவரையும் பூமிக்கு அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் நாசா கை கொடுக்க அதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. இறுதியில் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் 9 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. And there we have our first images of the crew inside the Dragon spacecraft as they make their way into orbit. அதில் அனுப்பப்பட்ட 4 வீரர்களும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய அவர்களை மகிழ்ச்சி ததும்ப வரவேற்றார் சுனிதா. பூமிக்கு திரும்புவதற்கான ஆயத்த பணிகள் இறுதி கட்டத்தை நெருங்கிய நிலையில் சுனிதா வில்லியம்ஸுடன் புட்ச் வில்மோர், அமெரிக்க வீரர் நிக் ஹாக், ரஷ்யாவின் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோருடன் டிராகன் விண்கலம் விண்வெளி நிலையத்தில் இருந்து பிரிந்தது. டிராகன் விண்கலத்தின் பூமியை நோக்கிய இந்த பயணத்தில் அடுத்தடுத்த நிலைகள் குறித்து விஞ்ஞானிகள் விளக்குகின்றனர். மிகப்பெரிய வெப்பநிலை 3000 டிகிரி சி வரைக்கும் இந்த ஸ்பேஸ் நடக்கும். 4 பேர் ஒரு 3000 டிகிரி வெப்பத்தை தாண்டி நம்முடைய வளிமண்டலத்தில் உள்ள குறைந்த பிறகு கரெக்டான இடத்துல கடலில் இந்த 9 மாத பயணத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். விண்வெளியில் உணவு உற்பத்தி செய்ய லெட்டிஸ் கீரைச்செடி வளர்ப்பு குறித்த ஆய்வு, விண்வெளி நிலைய காற்றில் கலக்கும் நீரை பிரித்து எடுக்கும் புதிய கருவி பற்றிய பரிசோதனை என்று அவரது பணிகள் தொடர்ந்தன. சந்திரனிலேயோ போய் மனிதன் குடியிருப்பதற்காக தேவையானவை அவர்கள் ஆக்சிஜன் கிடைக்கும். போனால் வீட்டு திரும்பி குடியேற வேண்டியது. உங்களுக்கு தண்ணி இருக்கா அல்லது இதெல்லாம் செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ ஆக்சிஜன் எப்படி உண்டாக்குறது அப்படிங்கிறது காஸ்மிக் ரேஸ், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேஸை அதை கீப் பண்ணாலும் அதை பிரித்து எடுத்தாலும் அந்த ரேஸில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எடுத்தாலும் அதற்கு ஆக்சிஜன் உருவாக்கலாமா அப்படிங்கிற இப்போ மருத்துவத்துக்கு மெயினாக நிறைய டிராகன் விண்கலம் மூலம் புதன்கிழமை அதிகாலை வேளையில் புளோரிடாவில் சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 4 வீரர்களும் தரையிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த நிகழ்வை உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது.